ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து சிம்பிளாக எப்படி ஸ்டாக்கில் ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவையே, நாட் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன், ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து ஸ்டாக்கில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் ஃபார் இஎம்ஐ பேஸ் பண்ணி, அதான் நீ கான்செப்ட். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிசிஎஸ் ஸ்டாக் எடுத்துக்குவோம். இதில் எப்படி ஆப்ஷன் பையிங் மேலே பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ரூல் சொல்லிடுறேன். இப்போ நம்ம 2 இஎம்ஐ எடுக்க போகிறோம். ஒன்று 60 இஎம்ஐ, இன்னொன்று 5 இஎம்ஐ. ஓகேவா? அந்த சோர்ஸில் போய் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் லோ ப்ரைஸை மாற்றிக்கணும். ஏன் லோ ப்ரைஸை மாற்றணும்னா, நம்ம எப்போயுமே சப்போர்ட்டில் பை பண்ண போகிறோம். சப்போர்ட் எங்கே இருக்கும்? லோ ப்ரைஸ் இருக்கும். அதனால் லோவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு வந்து 2 இஎம்ஐ அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இஎம்ஐயில் லென்த்தில் 60 போட்டுக்கோங்க. சோர்ஸில் போய் லோ ப்ரைஸை மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு இஎம்ஐயில் லென்த்தில் 5 போட்டுக்கோங்க. கீழே சோர்ஸில் வந்து க்ளோஸை வந்து லோ ப்ரைஸை மாற்றிக்கோங்க. இது நீங்கள் சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? நம்ம கான்செப்ட் என்ன, எப்போ இந்த 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அவங்கள தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அவங்க தான் ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க. யார் 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி கீழே போயிட்டாங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு கம்மி. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஓகேவா? எப்படி வந்து 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கணும். நம்ம டார்கெட் வந்து எப்போ ரிவர்சல் ஆகுதோ 5 மினிட் கேண்டில் வந்து ரிவர்சல் கீழே வந்துச்சுன்னா அப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து 60 இஎம்ஐ கிராஸ் பண்ணி 5 இஎம்ஐ மேலே போன பிறகு ரிவர்ஸை கீழே வந்த பிறகு மறுபடியும் அது 60 லெவலில் தொட்டுட்டு, அது 60 இஎம்ஐ தொட்டுட்டு மேலே ஏறிச்சுன்னா அப்போ ஒரு என்ட்ரி எடுக்கலாம். நம்ம டார்கெட் வந்து அந்த வளைய அது ரிவர்சல் ஆகும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. இது நீங்கள் சார்ட்டில் பார்க்கணும், உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இப்போ வந்து டிசிஎஸ்ஸை சார்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேவா? நல்ல கவனம் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது வெரி சிம்பிளான மெத்தட் தான். ஓகேவா? நீங்கள் சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம என்றைக்கு ட்ரேட் பண்ணுறோமோ அன்னையோட ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி என்ன தேதி? என்னது? 12ஆம் தேதி. இன்னொரு ஓப்பன் பேஸ் எவ்வளவு? 3060. அப்போனா இந்த 3060 பேஸ் பண்ணி கால் சைடு புட்ஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். அது எப்படின்னா 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போனால் தான் அவங்க கன்சிடர் பண்ணணும். அது நீங்கள் சார்ட்லேயே பார்க்கலாம். இப்போ நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளவு? 3060. இந்த 3060ஓட புட் ப்ரைஸை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 3060ஓட புட் ப்ரைஸை செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட் எல்லாமே 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் அளவு 3060. 3060ஓட புட் பேஸை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா இது போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ 1 மினிட் கேண்டில் மாற்றிக்கணும். இப்போ நம்ம 2 இஎம்ஐ எடுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து 5 இஎம்ஐ. இந்த சோர்ஸ் வந்து லோ ப்ரைஸை மாற்றிக்கிறணும். ஏன்னா சப்போர்ட்டில் பை பண்ண போகிறோம், அதனால் லோ ப்ரைஸ் மாற்றிக்கணும். கலரை சேஞ்ச் பண்ணிக்குவோம், க்ரீன் கலர் மாற்றிக்கணும். ஓகேவா? அதுமாரி செகண்ட் இஎம்ஐ வந்து 60 இஎம்ஐ 60 போட்டுக்கோங்க. அதேமாரி சோர்ஸில் வந்து லோ ப்ரைஸை மாற்றிக்கோங்க. இப்போ ஓகே, இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? நம்ம என்ன சொன்னோம், 60 எம்ஏ 5 எம்ஏ கிராஸ் பண்ணி யார் மேலே போகிறாங்களோ அவங்க தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஓப்பன் பண்ண பார்க்கணும், யார் வந்து கீழே இருக்காங்க யார் மேலே இருக்கான்னு பார்க்கணும். கீழே இருந்தால் அவங்க கன்சிடர் பண்ணக்கூடாது, யார் மேலே இருக்கிறதோ அவங்களும் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இதான் கான்செப்ட்டு, ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்களா, 60 எம்க்கு கீழே தான் அந்த 5 எம்ஏ கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். அப்போனா இவனை கன்சிடர் பண்ணக்கூடாது, இவன் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. அப்போனா இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அவன் வந்து இந்த 60 எம்ஏக்கு மேலே 5 எம்ஏ கிராஸ் பண்ணி மேலே போயிருந்தால் அவனை கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 3600 கால் ப்ரைஸ் செக் பண்ணுவோம். ஓகேவா? நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகே, வெரி ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இது. ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ணுறது பூராமே உண்மையினி கேள்வி பேஸ் பண்ணி தான். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ தான் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, அதுக்காக யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்க கரெக்டாக பார்த்தீங்களா, 60 எம்க்கு மேலே 5 எம்ஏ கிராஸ் மேலே தான் போயிருக்கேன். அப்போனா மேலே எப்போனா இவனை கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம என்ட்ரி பஸ் எப்போனா எப்படி இருக்கணும், கரெக்டாக ஃபஸ்ட்டு 1 மினிட் கண்ணிலே மேலே தான் ட்ராவல் ஆகிறேன். அப்போனா செகண்ட் கண்ணி ஓப்பன் என்ட்ரி எடுத்துடலாம். நம்ம டார்கெட் வந்து இந்த வளைவு ரிவர்ஸ் ஆகும்போது பாருங்களேன், கரெக்டாக மார்க் நல்ல மூவ் ஆகிட்டேக்கேன். இந்த இடத்துல கரெக்டாக ஒரு கொண்டு வருஷம் வளையுது. பார்த்தீங்க இப்படி வளையுதா, இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் ட்ரேடை. நம்ம என்ட்ரி எவ்வளவு 58, நம்ம டார்கெட் வந்து 64. அழகாக ஒரு 6 பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து நம்ம வந்து கடைசியாக செக் பண்ணிப்போம் எப்படி ஒர்க் ஆகின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அகைன் மேலே போயிருக்கேன். இப்போ நம்ம மறுபடியும் என்ன அடுத்த ஸ்டெப் பண்ணது, ரிவர்ஸால் கீழே வந்த பிறகு இந்த 60 எம்ஐ தொட்டுட்டு மேலே ஏறினா அப்போ ஒரு என்ட்ரி போடலாம். நல்ல மார்க் நல்ல மூமெண்ட்டை கொடுத்து நல்ல மேலே போயிட்டுருக்கேன். கரெக்டாக பாருங்க, கரெக்டாக நல்ல மார்க் முன்னே கொடுத்து மேலே போயிட்டுருக்கேன். நம்ம வெயிட் பண்ணணும் எப்போயுமே. பார்த்தீங்க கரெக்டாக பாருங்க, இந்த 60 உடச்சிட்டு மறுபடியும் கிராஸ் பண்ணி மேலே போயிட்டேன். இப்போ ஒரு என்ட்ரி போட்டுடணும். எப்படி மறுபடியும் அவன் வந்து கிராஸ் பண்ணி மேலே போகிறேன், அப்போனா இதில் ஓப்பன் என்ட்ரி போட்டுடணும். ரிவர்சல் ஆகும்போது க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? வாங்க பார்த்தீங்க கரெக்டாக இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுதா, இந்த இடத்துல ரிவர்சல் அப்போ உடனே க்ளோஸ் பண்ணிக்கணும். அழகாக நம்ம 2 ட்ரேட் வாய்ப்பு கிடச்சிச்சு. ஓகேவா? கரெக்டாக இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ அவ்வளவு அழகாக ஒரு 3 பாயிண்ட் கிடச்சிருச்சு. மறுபடியும் அகைன் பார்க்கணும், நம்ம கடைசி செக் பண்ணி பார்க்கணும். அகைன் மறுபடியும் பாருங்கள், ரிவர்ஸில் கீழே போயிட்டு மறுபடியும் உடச்சிட்டு மேலே போயிட்டேன். அப்போனா மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் போயிட்டேன்னா மறுபடியும் இந்த ரிவர்ஸில் க்ளோஸ், இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அகைன் மறுபடியும் பாருங்கள், கீழே போயிட்டு உடச்சிட்டு மறுபடியும் மேலே போயிட்டேன். அது 60 எம்ஏ 5 எம்ஏ கிராஸ் மேலே போயிட்டேன். உடனே இன்னொரு என்ட்ரி போடலாம். இந்த வளைவு இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அழகாக நமக்கு 3-4 ட்ரேட் ஈஸியாக கிடச்சிச்சு. நம்ம எப்போயும் மோஸ்ட்லி ஒரு ட்ரேட் எடுத்தாலே கூட போதும். ஓகேவா? பாருங்கள் கரெக்டாக அகைன் மறுபடியும் பாருங்கள், அகைன் மறுபடியும் புரியுதுங்களா, இதுக்காக உண்மையை கண்ணி எடுக்குது. அகைன் மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் கிராஸ் மேலே போயிட்டேன். மறுபடியும் ஒரு நல்ல மூமெண்டம் பாருங்கள், நல்ல மூமெண்ட் கரெக்டாக இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி க்ளோஸ் பண்ணிடுச்சு. பார்த்தீங்க கரெக்டாக இப்படி தான் நீங்கள் ஆப்ஷன் ஸ்டாக்கில் பண்ணணும். ஓகேவா? உண்மைக்கு நீ பேஸ் பண்ணால் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கரெக்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள் ஈஸியாக மேலே தான் கிராஸ் ஆகியிருக்கேன். ஓகேவா? நான் உங்களுக்கு கடைசி செக் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே, இதுதான் கான்செப்ட்டு. பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்து கிராஸ் ஆகி மேலே போயிட்டாமல் உடனே என்ட்ரி எடுத்துடணும். எடுத்துகிட்டு எங்கே ரிவர்ஸ் கொண்டு வருஷம் வளையும், அப்போ ரிவர்ஸ் ஆகிக்கணும். அழகாக நம்ம 6 பாயிண்ட்டை ஈஸியாக எடுத்தாச்சு. ஓகே, இப்படி தான் ஆப்ஷன் பையிங் பண்ணும். இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அந்த ஐடென்டிஃபை கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படின்னா தான் இது போன்ற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஓகேவா? நம்ம பண்ணது போகிற எல்லாமே உண்மைக்கு பேஸ் பண்ணி தான். ஓகேவா? ஏன் இஎம்ஐ யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு ட்ரெண்டை ஈஸியாக கேப்சர் பண்ணோம்னா அது இஎம்ஐ யூஸ் பண்ண மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் கொண்டு வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் கான்செப்ட் வந்து, ஃபஸ்ட்டு 2 இஎம்ஐ எடுத்துக்கணும். 60 எம்ஏ 5 எம்ஏ. எப்போ 60 எம்ஏயை 5 எம்ஏ கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அவங்களாம் கன்சிடர் பண்ணணும்.
உடனே நம்ம எப்போ 60 5 கிராஸ் பண்ணி மேலே போதும் என்ட்ரி எடுத்துடணும். எப்போ 5 கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சோ அப்போ எக்ஸிட் ஆகிடணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் வந்து ரிவர்ஸ் ஆன பிறகு மறுபடியும் அந்த 60 டச் பண்ணிட்டு மேலே ஏறிட்டோன்னா அப்போ ஒரு என்ட்ரி போடணும். நம்ம டார்கெட் எப்போயுமே அந்த 5 வந்து ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. இது நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் வீடியோவை, அப்போனா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? தேங்க்யூ.